நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தேவனுக்கான பிள்ளைகளாய் காணப்படும்படியாய், கர்த்தர் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் காணப்படும்படிக்கு என் தேவனீர் எங்களோடு பேசணும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமுள்ள வார்த்தைகள் எங்களை சீர்திருத்தட்டும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தட்டும் ஆண்டவரே. அப்பா நீர் பேசும். பரிசுத்த ஆவியானவருடைய கைகளை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டுமாய் அந்த வசனத்தை வாசிச்சு கொள்ளலாமா? நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் எவ்வளோ அழகாக சொல்லுகிறத பாருங்க. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து. யாருடைய ஜீவன் அப்படின்னா, கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? நமக்குள்ளே ஜீவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்குள்ளே இயேசு கிறிஸ்துவானவர் அவர் ஜீவனுள்ளவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஜீவன் தேவனுக்கு பிரியமானதையே செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜீவன் என்ன செய்யும்? எனக்குள்ளே கிறிஸ்துவானவர் ஜீவனாய் இருக்கிறாருன்னா, அப்போ நான் செய்வது எல்லாம் என் தேவனுக்கு பிரியமானதாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் நம் தேவனுடைய வார்த்தையை கேட்டோம். தேவன் யார் என்பதை கேட்டோம். ஹல்லேலூயா. தேவன் யார்? அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் எப்படி இந்த பூமியிலே பிறந்தார்? அவர் அதிசயத்திலே பிறந்தார். ஒரு கன்னியின் வயிற்றிலே பிறந்தார். ஒரு புருஷனை அறியாத பெண்ணுடைய வயிற்றிலே அவர் அவதரித்தார். அவருடைய பிறப்பு அதிசயம். இந்த பூமியிலே அவர் ஒரு குழந்தையாக ஒரு மனுஷனாய் வளர்ந்து, அவர் சிலுவையிலே அறையுண்டு, அவர் நம்மளுக்காய் அவருடைய ரத்தத்தை சிந்தி, நம்முடைய பாவத்தை எல்லாம் கழுவி, நம்மளுக்கு இந்த ஜீவனை தேவன் நமக்குள்ளே வைத்து போயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவன் அதிசயத்தின் தேவன். அவர் மரித்தார், அவர் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. அவர் மரித்து அவர் சொன்னதன்படியாய் 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்த தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உயிர் தெழுந்த தேவன் நமக்குள்ளே ஜீவனாய் இருக்கிறாரா? இந்த உயிர் தெழுந்த தேவன் நமக்குள்ளே ஜீவனாய் காணப்படுகிறாரா? தேவன் நமக்குள்ளே ஜீவனாய் இருப்பார் என்றால் நம்முடைய கிரியைகள் தேவனையே மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. நமக்குள்ளே பொறாமைகள் இருக்காது, நமக்குள்ளே வேற்றுமைகள் வராது, நமக்குள்ளே அன்பு சிறந்திருக்கும், நமக்குள்ளே எந்த விதமான தாழ்மையான எண்ணங்கள் இருக்காது. அநேகருக்கு ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அநேக ஜனங்களுக்குள்ளே ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அநேகருக்குள்ளே ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். என்ன உண்டு தெரியுமா? நான் ரொம்ப ஏழ்மையான மனுஷன், எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் ஏழ்மையானவன், நான் அவங்க முன்னாடி நான் போய் நிற்க கூட முடியாது. யார் இருக்கா நமக்குள்ள? ஏசப்பா இருக்கிறாரு. அவருடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்குது. அப்படின்னா நம்மக்குள்ள எப்படி இந்த தாழ்மை என்ன வரும்? எப்படி உன்னை நீ தனிமைப்படுத்தி கொண்டு நான் எல்லாத்தையும் நான் அப்படியே விலகி போய் கொண்டே இருப்பேன்னு சொல்லி எத்தனை நாள் இப்படி காணப்படுவீங்க? இந்த இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உங்களுக்குள்ள வரக்கூடாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவான தேவன் உங்களுக்குள்ளே ஜீவனாய் இருக்கிறார். கிறிஸ்துவான தேவன் உங்களுக்குள்ளே ஜீவனாய் இருக்கிறாருன்னா நமக்குள்ளே நோ இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நோ சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அப்படியே நாமும் வாழுகிறவர்களாய் இருப்போம். என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற தேவனுடைய மனுஷர்களாய் இருப்போம். தேவனுடைய ஆலயம்னு சொன்னா ஒரு பயம் வரும். என் தேவனுடைய வேத வசனம்னு சொன்னா ஒரு பயம் வரும். அநேகரை நான் பார்க்கிறேன், இந்த வேதத்தை வச்சு கொண்டு காலு மேலே வச்சுக்கிறாங்க, இந்த வேதத்தை சமணங்கால் போட்டு வச்சுக்கிறாங்க.
பாதத்து மேல வேத வசனம் நிக்குது. எந்த அளவு தேவனுடைய வார்த்தைக்கு பயம் இருக்குது? உங்களோட வாழ்க்கையிலே கர்த்தருக்கான பயம் உண்டா? இந்த தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க இவ்வளவுதான் மரியாதை செலுத்துகிறவர்களா இருப்பீங்களா? அநேகரை நீங்க பார்ப்பீங்க, ஒரு சிலரெல்லாம் பைபிளை வைக்கிறதுக்குன்னு வுட்டில் வாங்கி வச்சுருப்பாங்க. எதில்? வுட்டில் ஒரு மாதிரி இருக்கும், அவங்க அதில் தான் வைப்பாங்க அந்த பைபிளே, தரையில் கூட வைக்க மாட்டாங்க. தேவனுடைய வார்த்தையை அப்படி கனப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். எங்கள் அப்பாவை பார்ப்பேன், எங்கள் அப்பா அந்த பைபிள் இப்படி இடுக்கி நெஞ்சு மேலே இப்படி வச்சுருப்பார். எப்போவுமே ஒரு நெஞ்சு மேலே எப்படி வச்சுருப்பார் பைபிளை. அவர் நேசிப்பார் அந்த வேத வசனங்களை, அன்பாக இருப்பார். அவருடைய அன்பு சிறந்ததான ஒரு அன்பாக இருக்கும். நம்முடைய தேவனுடைய பிள்ளையிலே கர்த்தருக்கு பயப்படுங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க. பிசாசு எதில் உங்களை கவுக்கலான்னு சொல்லி அவன் அநேக வழிகளிலே அவன் என்ன பண்ணுகிறான், முயற்சி எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறான். ஆனாலும் அவருடைய கிருபை உங்களை தாங்கி வருகிறது. ஹல்லேலூயா. ஆனாலும் தேவனுடைய கிருபை உங்களை தாங்கி வருகிறது. அநேக வேளைகளில் நீங்கள் தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை செய்தாலும் கர்த்தருடைய கிருபை இருக்கிறதுனால தான் நீங்கள் எல்லாரும் நானும் கூட பிழைத்து வருகிறேன். இப்படி தான் சொல்லணும். அநேக வேளைகளில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தோம், தேவனுடைய கிருபை இருப்பதனால நாம் பிழைத்து வருகிறவர்களாக இருக்கிறோம். என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தருடைய நாள் சமீபம், இன்னும் நாள் தள்ளாது. கர்த்தருடைய நாள் சமீபம். நான் உங்கள் எல்லாருக்கும் திரும்பவும் சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் நடக்க, அவரை பிரியப்படுத்த முயற்சி எடுங்க. நீங்கள் தேவனிடத்தில் கேளுங்க, கேட்டு இந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய நாள் சமீபம். கடந்த நாட்களில் ஒரு செய்தியெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. வயநாட்டில் இரவு படுத்து தூங்கினவங்க காலையில் ஒருத்தரும் கண் விழிக்கலை. 3 கிராமங்கள் அழிந்து விட்டது. செய்திகளில் கேள்விப்பட்டிருப்பீங்க, 350 360 பேருக்கு மேலே மறிச்சிருக்கிறாங்கன்னு. தேவச்சனமே, அழிவு மாறிக்கொண்டு போகிறது. இதோ பயங்கரமான ஒரு 3ஆம் போர் தயாராகி கொண்டு வருகிறது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு என்ன, எல்லாமே கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, எனக்கு ஒன்றும் துன்பம் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? தேவ பிள்ளையே, அப்படிப்பட்ட ஒரு துன்பம் நம்மளோட வாழ்க்கையில் வந்துடவே கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற நாம நாளைக்கு இல்லாத சூழ்நிலைமை உண்டாகி கொண்டிருக்கிறது. எந்த சூழ்நிலைமையிலும் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறதில் குறைவுள்ளவர்களாய் மாறிவிடக்கூடாது. ஹல்லேலூயா. குறைவுள்ளவர்களாய் மாறிவிடக்கூடாது. நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்கணும். இது கடைசி காலம். பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடிக்கொண்டு இருக்கிறான். கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடிக்கொண்டிருக்கிறான். நீங்க ஜாக்கிரதையாய் இருப்பீர்கள் என்று சொன்னா கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவருக்கு பிரியமானதை செய்ய நாம் எந்த நாளிலும் கிரியை செய்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், அவருடைய ஜீவனை பெற்றிருக்கிறதான நாம், அவரோட கூட மகிமையில் வெளிப்பட போகிற நாம், அவருக்காய் நாம் வாழ்ந்து அவர் நம்மளுடைய ஆதாரமாய் இருக்கும்படியாக, அவரே நம்மளுக்கு ஆதாரமாய் இருக்கும்படியாய் நாம் காணப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். மீண்டும் அந்த வசனம் படிங்கம்மா. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஹல்லேலூயா. எப்போ நடக்க போகுது இந்த காரியம்? எப்போ நடக்க போகுது? என்னைக்கு வேணால் நடக்கலாம். அடுத்த வாரம் அப்படி சொல்ல முடியாது, அடுத்த மாதம் சொல்ல முடியாது. எந்த நொடியில் நடக்க போகுதுன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. எந்த நாளிலும் நடக்கலாம், எந்த நாளிலும் நடக்கலாம். பயங்கரமான சூழல்கள் உண்டாகி வருகிறது. பூமியிலே போர் மூழ்ந்து கொண்டு வருகிறது.
அன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் அந்த இஸ்ரவேல் தேசம் ஒன்றாய் காணப்படுகிறது. தேவனுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எல்லா தேசங்களிலிருந்து அந்த தேசத்திலே குடியேறி விட்டார்கள். அவர்கள் கிளை விட ஆரம்பிச்சிட்டாங்க. என் அன்பு பிள்ளையே, என் தேவனுடைய பிள்ளைகளாகிய அந்த இஸ்ரவேல் ஜனத்தை தேவன் அத்திமரத்துக்கு ஒப்பாக மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என் தேவனுடைய வருகை சமீபம், அவருடைய வருகை சமீபம். நீங்கள் இன்னும் அசதியாகி இருக்காதீங்க. கர்த்தரிடத்தில் முழுமையாகி உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களோட நாவு துதிக்காமல் இருந்துச்சுன்னா கர்த்தரை கொஞ்ச நேரமாவது துதிச்சிடுங்க. உங்களோட கைகள் தட்டி தேவனை துதிக்க முடியாது இருந்துச்சுன்னா இந்த கைகளை தேவனை தட்டி துதிச்சிடுங்க. நாளைக்கு நீங்கள் இந்த துதி கூட உங்களோட இல்லாமல் நீங்கள் கர்த்தரிடத்தில் கடந்து போகக்கூடாது. உங்களுடைய ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்கு நீங்கள் அநேகரை ரட்சிக்காமல் இருந்தீங்கன்னா, என் தேவனுடைய பிள்ளையே, நீ போய் யாரிடத்தையாவது போய் இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அந்த ஆத்துமாவை தேவனுக்குள்ளே வழி நடத்த பிரயாசப்படு. நாட்கள் இல்லை, அவருடைய வெளிப்படும் நாள் மிக சமீபமாயிருக்கிறது. உங்களுக்குள்ள இந்த கிறிஸ்து ஜீவனாய் இருப்பாருன்னா மட்டும்தான் நீங்க அவருடைய மகிமையிலே வெளிப்பட முடியும். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ளே ஜீவனாய் இருப்பார் என்றால் மட்டுமே நீங்க அவருடைய நாளிலே, நீங்கள் அவருடைய மகிமையிலே நீங்களும் வெளிப்பட முடியும். இதை கெடுப்பதற்கு இன்னைக்கு அநேக பிசாசுகள் அநேக மனுஷர்களை உருவாக்கி கொண்டு வருகிறான். இன்னைக்கு அநேக ஆர்கனைசேஷன் உருவாய் கொண்டு வருகிறது. கள்ள தீர்க்கதரிசிகள் உருவாய் கொண்டு வருகிறார்கள். நீங்க ஜாக்கிரதையா இல்லைனா இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கிற உங்களுடைய விசுவாசத்தை அவன் பிடுங்கி போடுவதற்கு அவன் ஆயத்தம் உள்ளவனாய் உங்களோட வீடுகளை தேடி வருகிறான். உங்களோட வீடுகளை தேடி வருகிறான். கடந்த நாளிலே நான் ஒரு சகோதரியை பார்த்தேன். என்ன சிஸ்டர் நீங்கள் யாருன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் யெகோவா விட்னஸ் அப்படின்னாங்க. யாராம் அவங்க? யெகோவா விட்னஸ். தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவர்கள் இயேசுவின் நாமம் கொண்டு தனியாக ஒரு கூட்டம் போகிறது. நான் யெகோவா விட்னஸ் என்று சொல்லி ஒரு கூட்டம் போகிறது. இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நீ அழகா ஜாலியாக சர்ச்சு உள்ள பாட்டு பாடி டான்ஸ் ஆடி விசில் அடித்து கர்த்தருக்கு பயப்படுற பயம்லாம் தேவை கிடையாது. நீ எப்படி வேணா வாழலாம், நீ யாரை வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ எப்படி வேணா கொடுத்தன செஞ்சுக்கலாம், நீ எத்தனை பொண்டாட்டி வேணா வச்சுக்கலாம். இப்படி ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அல்ல, இயேசு தேவன் அல்ல, பிசாசு சொல்லி வீடு வீடா வரான். இயேசு கிறிஸ்துவோட நாமம் அல்லாமல் எந்த மனுஷனும் உங்க வீட்டுக்குள்ளே வருவான் என்று சொன்னால் அவனுக்கு தேவனுடைய ஸ்தோத்திரத்தை கூட அவனுக்கு செலுத்தக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தரோட வார்த்தை போட்டிருக்கு. என்ன பண்ணக்கூடாது? இயேசு கிறிஸ்துவோட நாமத்தை மறுதலிக்கிற மனுஷன் எவனோ உங்களோட வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளாதீங்க. வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க, படிங்க. 2 யோவான் 1ஆம் அதிகாரம். ஏன்னா உங்களுக்கு இந்த வசனத்தோடு நான் சொல்ல வேண்டும்னு நான் ஆசைப்படுகிறேன். 2 யோவான் 1ஆம் அதிகாரம். ரெண்டு யோவான் பேஜ் நம்பர் 331. 2 யோவான் 1ஆம் அதிகாரம். ஒரே அதிகாரம் தான். அதில் 9, 10, 9. ஒருவன் உங்களிடத்திலே வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராதவனாய் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். எவ்வளவு அழகா போட்டிருக்கு பாருங்க. தேவன 9 படிங்கம்மா. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும்
தேவனுடையவன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு அழகான வசனம் போட்டிருக்குது பாருங்க. இந்த கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை குறித்து சொல்லாத எவனும், யார் அவன்? அவன் தேவனுடைய மனுஷன் அல்ல. அப்போ தேவனுடைய மனுஷன் அல்லாதவனை நீங்கள் உங்களுடைய வீட்டுக்குள்ளே சேர்க்காதீங்க. அவன் யாராய் இருந்தாலும் சரி, அவன் பெரிய பிஷப்பாக இருந்தாலும் சரி, எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு வணக்கத்தை கூட செலுத்தாதன்னு சொல்லும் வசனம் சொல்லுகிறது. நான் சொல்லல, அது உங்களோட சொந்தக்காரனா இருக்கலாம், இல்லை உங்களோட அண்ணன் தம்பியா இருக்கலாம், எவனா இருந்தாலும் சரி, நீங்க அவர்கள் உங்க வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொள்ள கூடாது. பிசாசு உங்களை, என் தேவனுடைய ஜீவனாகிய கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருப்பதை இந்த அவிசுவாசத்தின் மக்கள், அவிசுவாசத்தின் கிரியைகளால உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த கிறிஸ்துவை விலக்கி எடுக்கும்படியாக நீங்க தேவனுடைய வருகையில மறுரூபப்பட்டு கடந்து போகக்கூடாதபடி இந்த பிசாசானவன் இன்றைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ளே கடந்து போய் கொண்டிருக்கிறான். அநேக தெருக்களிலே கடந்து போகிறாங்க. அவரோட வேலை என்ன தெரியுமா? இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி உங்களுடைய இருதயத்திலே தவறான போதனைகளை சொல்லுவது. என் தேவ பிள்ளையே, நீ ஜாக்கிரதையா இல்லைனா, நீ இயேசு கிறிஸ்துவ மேலே நீ சந்தேகமுடையவனாய் காணப்படுவனா, என் தேவனாகிய கிறிஸ்து உனக்குள்ளே ஜீவனாய் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. என் தேவனாகிய கிறிஸ்து உங்களுக்குள்ளே ஜீவனாய் இருக்க முடியாது. என் தேவ ஜனமே, நீ அவனுக்கு வணக்கம் கூட சொல்லக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லுது. நம்ம என்ன வணக்கம் சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? பிரைஸ் தி லார்ட். அதை கூட சொல்லாதேன்னு சொல்றார் கர்த்தர். உன் வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொள்ளாதன்னு கர்த்தர் சொல்லுகிறாரு. என் தேவ பிள்ளையே, நீங்க இப்படிப்பட்ட வசனத்துல நீங்க நிலைத்து நிற்க வேண்டும். 9 திரும்ப படிங்கம்மா. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனுடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க வசனம் எவ்வளவு அழகா போட்டிருக்குது. பிதாவையும் தேவனையும் உடையவன். யாரு? யாரு? இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், இந்த தேவனுடைய ஜீவனை பெற்றிருக்கிறவர்கள் பிதாவையும் தேவனையும் உடையவர்களாயிருப்பீங்க. நீங்க கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் தேவனையும் உடையவனாக இருப்பீங்க. அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கும். இங்க யெகோவாஸ் விட்னஸ் வந்து சொல்றாங்க, தேவன் இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல, இவங்க மெசியா தான், ஒரு மெசஞ்சர் தான், அவர் மரிக்கல, அவர் உரி தெழல. இப்படி பிசாசு அநேகரை வஞ்சிக்கும்படியாய், இந்த உபதேசத்தை பொய் என்று சொல்லும்படியாய் அநேக மனுஷர்கள் உங்களோட வீட்டுக்குள்ளே வருவார்கள் என்று சொன்னா அவர்களை ஏற்றுக்கொள்ளாதீங்க. அவர்கள் ஓநாய்கள், அவர்கள் ஆட்டு தோல் போத்தப்பட்ட ஓநாய்களாய் இருக்கிறாங்க. உங்களோட ஆத்துமாவை கெடுத்து விடுவார்கள், உங்களோட வாழ்க்கையை அழித்து விடுவார்கள். என் தேவனுடைய விசுவாசம் உங்களிலே இருந்து நீக்கும்படியாய் பிசாசு தெரிந்து கொண்டிருக்கிறதான பாத்திரங்களாய் இருக்கிறாங்க. தேவ ஜனமே, ஜாக்கிரதையாயிருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற காரியங்களில் அவருடைய உபதேசத்திலே நிலைத்திருங்க. அவருடைய ஜீவனை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. யாருடைய ஜீவனை பெற்றிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம். நீங்க எந்த காலத்திலும் தேவனுடைய ஜீவனுக்கு விரோதமாய், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் நீங்க எழும்பாதபடி, கிரியை செய்யாதபடி நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை யாராவது ஒருத்தர் படிங்களேன். மத்தேயு 24:4. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். என்ன சொல்றாரு? யாரும் உங்களை வஞ்சித்து விடக்கூடாது. வஞ்சிக்கிறதுனா என்னது? அவன் ஏமாற்றுகிறவன். யாரு? அவன் ஏமாற்றுகிறவன். அவன் அப்படியே வீட்டுக்குள்ள வருவான், உங்களோட பேசுவான்,
உங்களை அப்படியே வஞ்சிச்சிடுவான். ஏவாள அவ தேவனுடைய சமூகத்தை விட்டு அந்த புருஷனோடே கூட அமைதலாய் தேவனோடே அந்த மனுஷனோடே அவள் இருந்திருப்பாளே என்று சொன்னாள். அவள் அந்த நாளிலே வஞ்சிக்கப்பட்டிருக்க மாட்டா. நல்லா கவனிச்சுக்கோங்க தேவ பிள்ளையே, நீ காதை திறந்து கர்த்தருடைய சத்தத்தை கேளு. பிசாசு வஞ்சிக்கிறவன் அவன் டைரக்டா வந்து உங்ககிட்ட நான் பிசாசுன்னு அவன் உங்களை வெளியிடத்துல வெளிப்படுத்தி காமிக்க மாட்டான். அவன் உங்க பிள்ளை மூலமாய் கிரியை செய்வான், உங்க மனைவி மூலமாய் கிரியை செய்வான், பக்கத்து வீட்டுக்கார மூலமாய் கிரியை செய்வான். ஒரு ஊழியக்காரனை போல அவன் ஆட்டு தோலை போத்தி கொண்டு உங்க வீட்டுக்குள்ள நான் தேவனோட ஊழியத்தை செய்கிறேன் என்று சொல்லி உங்களோட வீட்டுக்குள்ள வருவான். நீங்க ஜாக்கிரதையா இல்லைனா அவங்கள வஞ்சிச்சு விடுவான். இயேசு கிறிஸ்து அவர் ரத்தம் சிந்தி உங்களை மீட்டெடுத்தத நோக்கம் அது மாறிவிடக்கூடாது. என் தேவனுடைய ரட்சிப்பு பெற்றுக்கிற நீங்க இந்த ரட்சிப்பின் பாதையை விட்டு நீங்க வழி விலகி கூடாது. தேவ பிள்ளையே, நீங்க வஞ்சிக்காதபடி ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எபிரேயர் 1:6 9 வரை யாராவது ஒருத்தர் படிங்களேன், சீக்கிரமா எடுத்து படிங்க. எபிரேயர் 1:6. Thank you Jesus. Hallelujah. Thank you Father. எபிரேயர் 1:6 யாராவது ஒருத்தர் படிக்கலாம். ஹல்லேலூயா. படிங்கம்மா. எபிரேயர் 1:6. எபிரேயர் 1:6 இல்லை 6 படிங்க சிஸ்டர். 1 எபிரேயர் 1:6. மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவ தூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். சாரி எபிரேயர் 2:6 படிங்க. நினைக்கிறதற்கும் குமாரனை நீர் விசாரிப்பதற்கும் அவன் ஏமாத்திரும் ஆமென். ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த படிங்க 9 படிங்க. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டு இருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஹல்லேலூயா. அவர் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இந்த பூமியில அவர் இந்த மரணத்தை அவர் தழுவ வேண்டும் என்று சொல்லி அவர் மனப்பூர்வமாக இந்த சிலுவையின் மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு வந்தார். இந்த இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷமே இந்த உலகத்திலே ஒரே நற்செய்தியும் அதே செய்தியுமாய் இருக்கிறது. This is the only good news in this world. இந்த உலகத்திலே ஒரு குட் நியூஸ் என்று சொன்னால் இந்த கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்திருப்பது. ஹல்லேலூயா. இந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய நற்செய்தி, ஒரு குட் நியூஸ் என்று சொன்னா இந்த இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பே. ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவுடைய ரட்சிப்பே இந்த உலகத்திலே சிறந்தது.
இந்த இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவனே நம்மளை பரலோகத்திலே எடுத்து சொல்ல போகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவனையுடைய நாம் இந்த இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவனை இழந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. எந்த நாளிலும் என் தேவனுடைய ஜீவனை பெற்றிருக்கிற நாம் நம்ம எந்த நாளிலும் இந்த ஜீவனை இழந்து விடக்கூடாது. இந்த ஜீவனை இந்த பிசாசானவன் உங்களுக்குள்ளே சந்தேகத்தை கொண்டு வரும்படியாய் உங்களுக்குள்ளே இயேசு கடவுள் அல்ல, இயேசு உண்மையானவர் அல்ல, இயேசு அதுவல்ல, இயேசு இதுவல்ல என்று சொல்லி இன்னைக்கு அந்த கிறிஸ்துவுக்கு துணை போகிறதான ஜனங்கள் இன்னைக்கு பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு, அவர்கள் வஞ்சிக்கப்பட்டது மாத்திரமல்லாமல் இன்னைக்கு தேவ ஜனங்களையும் வஞ்சிக்கும்படியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. வேற சுவிசேஷம் இந்த உலகத்தில் இல்லை. ஒரே சுவிசேஷம் என்று சொன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் மாத்திரமே உண்மையும் உத்தமமான சுவிசேஷம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேற சுவிசேஷம் கிடையாது. ஒரே சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறுவது மட்டுமே. ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்குள்ளே அவர் ஜீவனாய் இருக்கிறார். அவர் உயிரை கொடுத்து இந்த ஜீவனை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய உயிரை கொடுத்து என் தேவனுடைய ஜீவனை உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். இந்த ஜீவன் உங்களுக்குள்ளே இருந்து நிலைத்திருந்து அவருடைய வருகை மட்டும் காத்து கொள்வீங்கன்னா அவருடைய நாளிலே, அவருடைய வெளிப்படும் நாளிலே நீங்களும் மறுரூபப்பட முடியும். நீங்களும் கிறிஸ்துவிடத்திலே மறுரூபப்பட முடியும். உங்களுடைய சமாதானத்தை கெடுத்து போட, உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனைகளை உண்டாக்க, சபைகளிலே பிரச்சனை உண்டாக்க, அன்பு தணிந்து போக பிசாசு அநேக காரியங்களை அவன் துடுப்பாய் எடுத்து வேலை செய்து கொண்டு வருகிறான். உங்களுக்குள்ளே இருக்கிற உத்தமத்தை நீக்குகிறான். உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்தத்தை எடுத்து போடுகிறான். நீங்க தேவனிடத்தில் உண்மையுள்ள மனுஷர்களாய் இராதபடி அவன் பலவிதமான சதித்திட்டங்களை செய்து வருகிறான். என் தேவ ஜனமே, நீங்க கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஜெபம், பரிசுத்த ஆவியானவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரேன்னு கேளு. அல்லேலூயா. என் தேவனே, நான் உமக்கு பிரியமானதை செய்ய நீர் எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ஏன்னா நீங்க அவருக்கு பிரியமா இருந்த மட்டும்தான் நீங்க அவருடைய நாளிலே நீங்களும் மறுரூபப்பட முடியும். என் தேவனாகிய கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ளே ஜீவனாய் இருக்கிறாருன்னா தான் உங்களுடைய ஜீவன் அந்த நாளிலே, அவருடைய வருகை நாளிலே நீங்களும் அவரிடத்துல வெளிப்பட முடியும். கடந்த நாளில் ஒரு அழகான ஒரு வீடியோ நம்ம சர்ச் குரூப்பில் அனுப்பிச்சிருந்தேன். மறுரூபப்பட்டு எல்லாரும் கர்த்தரிடத்தில் மறைந்து போகிறதை நீங்களும் அந்த செய்திகளை, அந்த செய்தி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோவை மனுஷர்கள் எல்லாம் அப்படியே பேசி கொண்டிருக்கிறாங்க, மறைந்து மறைந்து அப்படியே மறைந்து போகிறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, என் தேவ ஜனமே, உங்களோட பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்க. நீங்கள் வாழுகிறதான இந்த கடைசி நாளிலாவது இவ்வளோ நாட்கள் நீங்கள் உங்களுக்காக, உங்களுடைய சுகத்துக்காக, உங்களோட குடும்பத்திற்காக, உங்களோட பிள்ளைகளுக்காக நீங்கள் வாழ்ந்துட்டீங்க. இனிமேல் நீங்கள் வாழ போகிறது ஒவ்வொரு நொடியும் கர்த்தருக்காய் வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இனிமேலும் உங்கள் குடும்ப பேச்சுகளை கேட்காதீங்க, உங்கள் மனைவி பேச்சுகளை கேட்காதீங்க, உங்களோட புருஷன் பேச்சுகளை கேட்காதீங்க. தேவனுடைய சித்தத்தை கெடுப்பதற்கு, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்வதற்கு உங்களுடைய இருதயத்தை வஞ்சிக்க பிசாசு உங்களை தேடி வந்து கொண்டே தான் இருக்கிறான். எப்போ நீங்கள் மாட்டுவீங்கன்னு சொல்லி அவன் கண்ணி வைத்து காத்து கொண்டிருக்கிறான். தேவ ஜீவனை உங்களை விட்டு நீக்க வேண்டும் என்று சொல்லி. கடந்த நாளில் ஒரு சகோதரியுடைய நாவுகளிலிருந்து கேட்ட ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதை பார்த்து வேதனை அடைந்த ஒரு சகோதரியுடைய இருதயம் அது சொல்லுது, நான் செத்து போவேன். நான் செத்து போவேன். யார் சொல்றது? இந்த வேதத்தை கைகளை வைத்திருக்கிறதான ஒரு தேவனுடைய பிள்ளை சொல்லுது, எனக்கு வேதனை ஜாஸ்தி ஆயிடுச்சு, என்னால தாங்க முடியல, நான் செத்து போவேன். நீ செத்து போ. எங்க போவ? நீ செத்து
நீ இந்த பூமியிலே நடக்கிற சோதனைகளை நீ ஜெயிக்க முடியாம நீ மீண்டும் செத்து நரகத்தில் போய் சாக போகிறியே. இதுக்காகவா என் இயேசு கிறிஸ்து உனக்கு ரத்தத்தை சிந்தி அவர ஜீவனை உனக்கு கொடுத்தாரு? இதுக்காகவா கர்த்தர் உனக்காக மரிக்க பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார்? அவர் ரத்தத்தை சிந்தி மீட்கணும்னு தானே அவர் ரத்தத்தெல்லாம் சிந்தி அவர் உயிரையும் உங்களுக்காக கொடுத்துட்டு போயிருக்கிறார். அவருடைய உயிரை உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரே. அவர் இப்படி வச்சிருக்கிற நீங்க இந்த வார்த்தையை சொல்லலாமா? நான் செத்து போவேன். கர்த்தர் எவ்வளோ மனவேதனை அடைஞ்சிருப்பார். ஒரு ஊழியக்காரன், என்னோட கண்களே கலங்குதுன்னா என் தேவனுடைய கண்கள் எத்தனை அளவு கலங்கி இருக்கும்? என் தேவ பிள்ளையே, அப்படிப்பட்ட சுத்த நாவுகளாய் உட நாவுகள் காணப்படக்கூடாது. என் தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று நீங்க வாழணும். ஹல்லேலூயா. என் தேவன் உங்களிலே கிரியை செய்யணும். உங்களில் அநேக கர்த்தருடைய வேலைகள் உங்களுக்குள்ளே வச்சிருக்கிறாரு. உங்களோட பரிசுத்தத்தை நீங்கள் காத்து கொள்வது மாத்திரம் அல்லாமல் அநேகரை பரிசுத்த பாதைகளிலே வழி நடத்தும்படியான ஒரு பெரிய வேலையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் உங்க குடும்பத்தை குறித்தே நினைக்கிறவர்களா இருப்பீங்களா? இன்னும் உங்களோட வாழ்க்கையை குறித்தே நினைச்சு கொண்டு இருக்கிறவர்களா இருப்பீங்களா? என் புருஷன் என்னை விட்டு ஓடிவிட்டான், என் மனைவி என்னை விட்டு போய்விட்டான், என் பிள்ளை இப்படியாய் நடந்து விட்டான், இந்த கவலையே உங்களுக்கு இருக்குதா? கவலையை பாருங்க, கர்த்தரை பிடிச்சு கொள்ளுங்க. அவர் அதிசயத்தை செய்கிறவர். ஹல்லேலூயா. என் தேவன் உங்களோட வாழ்க்கையில அதிசயத்தை செய்வாரு. உங்களோட பிள்ளைகளை குறித்து கவலையை விடுங்க. உங்களோட நாவுகள் தேவனை துதிக்க கடந்து போங்க. எந்த காலத்திலும் தேவ தூஷணம் உங்களோட நாவுகளிலே வந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. தேவ தூஷணம் உங்களோட நாவுகளிலே வந்து விடக்கூடாது. நான் கடந்த நாள் ஒரு சகோதரிடத்தில் நான் கேட்டேன், கர்த்தர் இப்படி செய்யலாமா? கர்த்தர் இப்படி செய்யலாமா? யாருக்கிட்ட கேட்கறது? தேவனை குறித்து தேவ மனுஷனிடத்தில் கேள்வி கேட்கிறாங்க ஜனங்கள். கர்த்தர் இப்படி செய்யலாமா? என் அன்பு பிள்ளையே, கர்த்தர் கொடுத்திருக்கிறது உனக்கு 6 அறிவு தான். இந்த 6 அறிவில் நீ தேவனிடத்தில் கேட்கிறியா கர்த்தர் இப்படி செய்யலாமான்னு? என் தேவன் எதுக்காகவா அவர் எல்லாம் உனக்காய் கொடுத்தாரு? என் தேவனிடத்தில் எப்படி துணிச்சலான இந்த வார்த்தைகளை உங்களால கேட்க முடியும்? கர்த்தர் இதுக்காகவா உங்களை இந்த பாவ உலகத்தில் இருந்து என் தேவன் உங்களுக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் கர்த்தருடைய சத்தியத்தை கேட்பதற்கு அவருடைய இருதயங்கள் ஒத்து வர்றதில்லை. என் தேவனுடைய வசனத்தை கேட்பதற்கு அவர்கள் ஒத்து வர்றதில்லை. அவர்களுக்கு விருப்பமெல்லாம் ஆசீர்வாதம், அவருடைய விருப்பமெல்லாம் சுகபலன், அவருடைய விருப்பமெல்லாம் மேன்மை. என் அன்பு தேவஜனமே, நீ கர்த்தருக்கானவைகளை சிந்தித்து யோசித்து செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. என் சரீரத்தை நான் எப்படி கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை நீ சிந்தித்து செயல்படணும். உன் குடும்பத்தை என் தேவனுக்கு மகிமைப்படுத்துவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என் வீட்டை தேவனை மகிமைப்படுத்துவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கும்படியான இந்த கடைசி நொடியிலே நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீங்க. என் தேவனுடைய ஜீவனை உங்களிலிருந்து அவித்து போடாதபடி இந்த பிசாசானவன் இன்னைக்கு அநேகர் மத்தியிலே கிரியை செய்து வருகிறான். நீங்க ஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா இந்த பாவத்தின் கிரியைகளில் இருந்து, அவருடைய சதி திட்டங்களிலிருந்து, அவருடைய வஞ்சகங்களிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும். சூழ்நிலைமைகளை காட்டிலும் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. சூழ்நிலைமைகளை காட்டிலும் தேவன் பெரியவர். அவரை மகிமைப்படுத்துவதற்கு எந்த நாளிலும் எந்த வேளையிலும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். உங்களுக்குள்ள எந்த நாளிலும் ஒரு வேற்றுமையான எண்ணங்கள் வரக்கூடாது. நீங்கள் பரிசுத்த தேவனுடைய பிள்ளைங்க. கர்த்தரை துதிக்கிற காரியங்களை, கர்த்தரை தேடுகிற காரியங்களில் நீங்கள் முதன்மையான இடத்தை கர்த்தருக்கு கொடுங்க. என் தேவனுக்கு முதன்மையான இடத்தை தேவனுக்கு நீங்கள் கொடுங்க. கர்த்தர் உங்களை எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். அவருடைய நாளிலும் நீங்களும் வெளிப்படுவீங்க. ஹல்லேலூயா. அவருடைய நாளில் நீங்களும் வெளிப்படுவீங்க. யோவான் 1:14 அதிகாரம், யோவான் 14 1ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். யோவான் 14. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக
தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஏன் கலங்குது இருதயம்? இன்னைக்கு நம்முடைய இருதயம் எல்லாம் கலங்கி இருக்கிறது, வேதனை இருக்கிறது. காரணம் என்ன? உங்களுடைய பிள்ளை ஒருத்தன் துன்மார்க்கனா இருக்கிறான், உங்க புருஷன் ஒருத்தன் துன்மார்க்கனா இருக்கிறான், உங்க குடும்பத்தில் யாரோ ஒருவர் தேவனுக்கு விரோதமான பாவிகளா இருக்கிறாங்க. இந்த இருதயம் என்ன பண்ணுது? கலங்கி கொண்டிருக்கிறது, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக என கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. படிங்கம்மா. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஹல்லேலூயா. தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இரண்டாவது படிங்கம்மா. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். கீழ்ப்படிங்கம்மா. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இறக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்து கொள்ளுவேன். எவ்வளோ அழகான வசனம். நான் கடந்து போகிறேன், திரும்பி வருவேன், உங்களை என்னிடத்திலே சேர்த்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா. படிங்கம்மா கீழே. நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து எங்கே போனாருன்னு உங்களுக்கு தெரியும், அந்த வழி என்னான்னு உங்களுக்கு தெரியும். கீழே படிங்கம்மா. தோமாவை நோக்கி, ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோம். வழியை நாங்கள் எப்படி அறியோம்? யார் கேட்குறா? தோமா யார்? அவரு யார்? அவரு இயேசு கிறிஸ்து கூடவே இருக்கிற ஒரு சீஷனாக இருக்கிறோம். இவர் கேட்குறாரு, ஆண்டவரே நீ எங்கே போகணுன்னு தெரியல, நீங்கள் எங்கே போக போகிறீங்கன்னு தெரியல, உங்களோட வழியை நாங்கள் எப்படி தெரியும்? நீ எங்கே போகிறேன்னே தெரியலண்ணா. இப்படிப்பட்டதான மனுஷர்கள் நம்ம மத்தியில் இப்போவும் இருக்கிறாங்க. ஒரு சந்தேகம், ஆட போப்பா இந்த இயேசு கிறிஸ்து வருவார் வருவாருன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவரும் வரலை, எதுவும் நடக்கலை. நினையாத நேரத்திலே வருவேன் என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்க மாட்டீங்க, வசனம் அப்படி தான் சொல்லியிருக்குது. நீங்கள் எப்போ நீங்கள் அசதியாக இருக்கிறீங்களோ அந்த நேரத்தில் கர்த்தர் வருவார். உங்களை பிசாசு வஞ்சிக்க போகிறான், நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த நாட்களில் தேவ பிள்ளையே, உங்களுக்குள்ளே இருக்கிறதான கிறிஸ்துவின் ஜீவத்தியை அவன் அழித்து போடும்படியாய் அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். யாரு விழுங்கலான்னு வகை தேடி கொண்டிருக்கிறான். கீழே படிங்கம்மா. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று போட்டிருக்குது. ஹல்லேலூயா. என்ன போட்டிருக்குது? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். இந்த ஜீவனை தான் நமக்குள்ளே கிறிஸ்துவானவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவின் மீது உங்களுடைய விசுவாசத்தை பிசாசானவன் கெடுக்கும்படியாக பாவத்தை கொண்டு வருவான், கோபத்தை கொண்டு வருவான், திமிரை கொண்டு வருவான், பொய்யின் ஆவிகளை உங்கள் மீது ஏவி விடுவான், அநேகரை கொண்டு இப்படியான அசுத்த கிரியைகளை செய்வான். நீங்க ஜாக்கிரதையா இல்லைனா உங்களை அவன் வஞ்சிப்பான். நீங்க ஜாக்கிரதையா இல்லைனா உங்களையும் அவன் வந்திச்சு விடுவான். என் தேவ பிள்ளையே, நீங்க ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாயிருங்க, என் தேவனுக்கு நித்தம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறவர்களா, என் தேவனை உங்கள் முன் வைத்து அவரையே நோக்கி பார்த்து போய்கொண்டே இருக்க வேண்டும். நீங்க இயேசுவை மாத்திரம் ஃபாலோ பண்ணுங்க, மனுஷனை ஃபாலோ பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. மனுஷன் எந்த மனுஷனையும் ஃபாலோ பண்ண வேண்டாம். நீங்க ஃபாலோ பண்ணணும்னா அவராகிய பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரையே நீங்கள் என்ன பண்ணணும்? தொடர்ந்து அவர் பின் செல்ல வேண்டும்.
அடுத்து படிங்கம்மா வசனம். என்னை அறிவீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கீழே படிங்கம்மா. இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? இப்பத்துல இருந்து இந்த பிதாவாகிய தேவனை நீங்கள் கண்டும், படிங்கம்மா, என்னை அறிந்தீர்களானால், கிறிஸ்துவை அறிஞ்சிங்கன்னா என் பிதாவையும் அறிந்திருக்கிறீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அண்டும் அறிந்தும் இருக்கிறீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்படின்னா கீழே படிங்க. கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று சொல்லுகிறார். யார் சொல்றா? இன்னொரு தேவோட மனுஷரோட சீஷர்ல ஒருத்தர் சொல்றாரு, பிலிப்பு பிதாவை எங்க இடத்துல காமியும் ஆண்டவரேன்னு சொல்றார். படிங்கம்மா. அது எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்றாரு. கீழே. அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்து நீ என்ன அறியலையா அப்படின்னார். அப்படின்னா பிலிப்பு இடத்திலே இந்த கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை என்ன? இந்த பிதாவை கூடவே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற, இந்த பிதாவிடத்தில் பேசி கொண்டிருக்கிற, ஆனாலும் நீ இவரை அறியவில்லையேன்னு கேட்கிறாரு. அப்படின்னா எந்த அளவு அவருடைய விசுவாசம் இருக்கிறது? அவருடைய விசுவாசம் எந்த அளவு இருக்கிறது? பிதாவாகிய தேவனாகிய கிறிஸ்துவிடத்திலே அவர்கள் பேசி செயல்பட்டு கொண்டு இருந்தோம். இவர் பிதா என்பதை அவர்கள் அறிய முடியாது இருந்தார்கள். இன்னைக்கு நம்முடைய விசுவாசிகளில் கூட அநேகர் இப்படிப்பட்ட காரியங்களிலே ஒரு சந்தேகத்தோடு காணப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. என் அன்பு பிள்ளையே, என் தேவ ஜனமே, இந்த கிறிஸ்துவின் மீது நீ பிரியமுள்ளவர்களாய் காணப்படணும். இவரே தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறாரு. இந்த சத்திய வசனம் தான் உண்மையான சத்தியம். ஹல்லேலூயா. இந்த சத்திய வசனம் தான் உண்மையான சத்தியம். ஆகையினால தான் இதற்கு பேரு பரிசுத்த வேதாகமம். ஹல்லேலூயா. இதுக்கு பேரு பரிசுத்த வேதாகமம். இந்த பரிசுத்த வேதாகமத்தை கொண்டே பிசாசானவன் உங்க இடத்துல பேச வருவான். இந்த வேதாகமத்தை தூக்கிட்டு தான் வருவான் பிசாசு. அவன் வேற ஒரு வேதத்தை எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு வரமாட்டான். ஜாக்கிரதையா இருந்து கொள்ளுங்க. இந்த பிசாசானவன் இந்த வேதத்தை வைத்துக்கொண்டு இந்த வேதத்திலே வேறு வார்த்தைகளை எடுத்து உங்களிடத்திலே போதனை செய்வான். இவர் பிதாவாக தேவன் அல்ல, இவர் கிறிஸ்து, இவர் தேவன் கிடையாது, இவர் மரிக்கல, இவர் சாகல, இவர் ரத்தம் சிந்தப்படல, இப்படி அநேக பொய் உபதேசங்களை பிசாசு உங்களோட வீடுகளுக்குள்ளே கடந்து வந்து சொல்லுவான். ஜாக்கிரதையா இருங்க. இந்த சுவிசேஷம் இல்லைனா நம்மளுக்கு மீட்பு இல்லை. ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷமே உண்மையும் உத்தமமான சுவிசேஷமாக இருக்கிறது. தேவ ஜனமே, அவருடைய ஜீவனை பெற்றிருக்கிறீங்க. அவருடைய ஜீவனை பெற்றிருக்கிறீங்க. இந்த கிறிஸ்து யார் என்பதை மிகவும் அழகாக தெளிவாய் போட்டிருக்கிறதை நீங்க பார்க்கிறீங்க. கீழே படிங்கம்மா. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். எப்படிப்பா சொல்லுவ? பிதாவை காமின்னு சொல்றிய. என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். ஹல்லேலூயா. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்ற வசனம் சொல்லுகிறது. இப்படி இருக்கிறத பார்த்துட்டு நீ எப்படி இன்னும் இந்த விசுவாசத்தில் குறைவுள்ளவனாய் இருக்கிறாய் என்று கர்த்தர் கேட்கிறார். நம்முடைய விசுவாசத்தை அவன் அழிக்கும்படியாய் பிசாசானவன் அநேகரை வஞ்சித்து கொண்டு வருகிறான். அநேகர் வீடுகளுக்குள்ளே இந்த தேவனுடைய நாமத்தை உங்களிலே குலைக்கும்படியாய், என் தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ளே இராதபடி போகும்படியாய் ஒரு சகல பிசாசு மனுஷர்களை அனுப்புகிறான். ஒரு சைடில் பிசாசு அவருடைய ஜனங்களை மூலமாய் உங்களிடத்திலே அவர்களுடைய தவறுகளை காமிக்கிறான். இவன் பாரு, இவன் உத்தமனா, இவனை பாரு, அவன் நீதிமானா,
இவனெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரானே, இவன் துன்மார்க்கன் மனுஷன், இவன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறான், அவன் தேவனை துதிக்கிறான், நான் போய் நானும் எப்படி கர்த்தரை மாதிரிலாம் துதிக்க மாட்டேன், நான் பரிசுத்தவான். யார் சொல்றா? யார் சொல்றான்? பரிசுத்தவான், நான் தேவனுடைய ஆலயத்துக்கெல்லாம் வரமாட்டேன். அங்க அவன்லாம் வந்துன்னுக்கிறான். யார் வரான்? அசுத்தமானவன், துன்மார்க்கன், பாவி வரான். நான் அப்படிப்பட்ட மனுஷன் அல்ல, நான் நீதிமான், நான் தேவனுடைய ஆலயத்துக்கெல்லாம் நான் வரமாட்டேன். தேவ ஜனமே, நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரலன்னா ஆத்துமா, தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவன் உனக்குள்ள அவிந்து விடும். என் தேவனாகிய கிறிஸ்துவுடைய ஜீவன் உன்னை அழிஞ்சு போச்சுனா நீ எப்படி கர்த்தரிடத்தில் கடந்து போக முடியும்? நீ கிறிஸ்துவனாய் வாழ்ந்தது ஒரு பிரயோஜனமற்றதாய் மாறிவிடும். தேவ பிள்ளையே, கடைசி காலத்தில் வந்து நிற்கிறோம். தேவனுக்காய் வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களோட வேலையே பிரதானம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா? உங்களோட குடும்பமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், உங்க குடும்பம் வாழ்றீங்களா? நீங்க விக்கிர ஆராதனைக்காரர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. உங்களோட வேலை பிரதானம், உங்களோட குடும்பம் பிரதானம் என்று நீங்க தேவன் பண்ணுகிற என் தேவனுடைய சுவிசேஷத்தில், என் தேவனை மகிமைப்படுத்துகிறதான அந்த காரியத்தில் நீங்க இதற்கு முதலிடம் கொடுத்து என் தேவனுக்கு பிற இடத்தை கொடுப்பீர்கள் என்று சொன்னா நீங்கள் விக்கிர ஆராதனைக்காரர்கள் என்று கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, வஞ்சகத்துக்கு கடந்து போய்விட வேண்டாம். ஹல்லேலூயா. என் தேவனை ரீப்ளேஸ் பண்ணாதீங்க. அவருடைய பரிசுத்த நாளிலே அவரை தொழுது கொள்ளுங்க. அவருடைய பரிசுத்த நாளிலே அவருக்கே மகிமை செலுத்துங்க. அவருடைய ஆலயத்திலே அமர்ந்து காத்திருந்து அவருடைய வார்த்தைகளை கேளுங்க. என் தேவனுடைய வார்த்தை வல்லமை மிகுந்தது, என் தேவனுடைய வார்த்தை பரிசுத்தமானது, இதுவே உங்களை பரிசுத்தப்படுத்தும். இந்த தேவனுடைய வார்த்தையே உங்களை பரலோகத்துக்கு அழைத்து செல்லும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழே படிங்கம்மா. விசுவாசித்தது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள யார் இருக்கிறா? யார் இருக்கிறா? கிறிஸ்துவுக்குள்ளே பிதா இருந்தாரு. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் உள்ளே யார் இருக்கிறா? கிறிஸ்துவுடைய ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது. அவருக்கு பயந்து நடுங்கும்படியான என் தேவ பிள்ளையாய் நீங்கள் காணப்படணும். ஒரு சில பாத்திரத்தில் தண்ணி ஊத்துனா அந்த தண்ணி ஒட்டவே ஒட்டாது. ஒரு சில பாத்திரத்தில் அந்த தண்ணியை ஊத்துனீங்கன்னா ஒட்டாது. தேவனுடைய அபிஷேகம் உனக்குள்ள ஊத்துறாரு, நீ அதோட நீ அபிஷேகத்தில் நீ மெர்ஜி ஆகலனா, அவரோட அபிஷேகத்தை நீ உணராம இருக்கிறனா, உன்னிடத்துல குறை இருக்கிறது, உன்னிடத்துல பாவம் இருக்கிறது. இந்த கடைசி நாளில் என் தேவனுடைய சத்திய வசனம் கேட்டு கொண்டு இருக்கிறீங்க. என் தேவ பிள்ளையே, இந்த வாளிலே கர்த்தரிடத்தில் உன்னை ஒப்பு கொடுப்பியா? ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, நான் தேவனை உணரக்கூடாதபடி என்னிலே பாவம் இருக்கிறது, இந்த பாவத்தை விட்டு நீக்குங்க ஆண்டவரேன்னு நீ இன்னைக்கு சொல்லுவனா, கர்த்தர் உனக்கு விடுதலை தருவார். நீ இன்னைக்கு கர்த்தரிடத்துல கேட்பனா, கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை தருவார். அவருடைய ஜீவன் ஒன்றில் இருக்கிறது, உணராது இருக்கிறீங்க. அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறது, இன்னும் நீங்க தேவனிடத்துல பற்றுதல் இல்லாத ஜனங்களாய் இருக்கிறீங்க. உங்களோட வாழ்க்கைக்கானவைகளையே சிந்தித்து கொண்டு போய்கிட்டு இருக்கிறீங்க. உங்களோட குடும்பத்தின் காரியத்தையே யோசித்து போய் கொண்டிருக்கிறீங்க. நம்முடைய ஜீவன் நம்மளை விட்டு கடந்து போச்சுனா, எனக்குள்ள இருக்கிறதான என் உயிர் என்னை விட்டு பிரிஞ்சு போச்சுனா, என் பிள்ளைகளை, என் மனைவிய, என் சபையை எல்லாத்தையும் விட்டு நான் போயிடுவேன். என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய ஜீவன் எனக்குள்ள இருப்பதனால் மாத்திரமே நான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். நீங்களும் ஒவ்வொருத்தரும் அவருடைய ஜீவனை கொண்டே நின்று கொண்டிருக்கிறீங்க. என் தேவ பிள்ளையே, அவரை உணர முடியலையா? கர்த்தரை நோக்கி பாருங்க. அப்படியே நம் கண்களை மூடினவர்களாய் கர்த்தரிடத்தில் கேட்போம். ஏசப்பா,
நான் உம்மை உணர முடியாதபடியான ஜனமாய் இருக்கிறேன். இயேசுப்பா, உமக்கு பயப்படுகிற பயம் என்னிடத்துல இல்லை ஆண்டவரே. என்னில் உள்ள குறைகளை நீக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி கத்தடத்துல கேட்பீங்களா? கண்களை மூடி கொள்ளுங்க. உங்களுடைய கண்கள் யாருடைய கண்களும் இந்த இடத்துல திறந்திருக்க வேண்டாம். பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை செய்யும் வேளையில வந்திருக்கிறோம். என் தேவ பிள்ளையே, நீ யாராக இருந்தாலும் சரி, நீ இந்த சத்தியத்தை கேட்கிறியா? கண்களை மூடிக்கோ, கர்த்தரை பார்த்து கூப்பிடு. ஆண்டவரே, உம்மை உணர முடியாதபடியான மனுஷனா இருக்கிறப்பா. என் தேவனே, நீர் எனக்குள்ளே வாசம் பண்ணுவதை நான் அறியாதவனாய் இருக்கிறேன். என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உம்மை உணரும்படியான ஜீவியத்தை தாங்க. என் தேவனை பிரியப்படுத்தும்படியான மனுஷனாய் வாழ கிருபையை தாங்கப்பான்னு தேவனை நோக்கி கூப்பிடுங்க. உங்களுடைய கதறலின் சத்தம் தேவ சமூகத்திலே கடந்து போகட்டும். உங்களுடைய கதறலின் சத்தம் தேவனுடைய சமூகத்திலே கடந்து போகட்டும். என் தேவ பிள்ளையே, தேவன் யார் என்று அறிந்திருக்கிற அவருக்கு பயப்படுகிற பயம் எங்க? அவரை துதிக்கிற நாவு எங்க? அவரை மகிமைப்படுத்துகிற இடங்களிலே உங்களோட கூடுகை எங்க? தேவனுக்காய் வாழுகிறாயா? உலகத்துக்காய் வாழுகிறாயா? நீ தேவனுக்காய் வாழ இந்த நாளிலே உன்னை ஒப்பு கொடுப்பனா, கர்த்தர் இன்றைக்கு இந்த ரட்சிப்பை உனக்கு தருவாரு. இன்றைக்கே தேவன் இந்த ரட்சிப்பை உனக்கு தருவாரு. அவர் வல்லமை மிகுந்தவர். அவர் உனக்காக தான் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் உனக்காக தான் பேசிக்கொண்டிருக்கிறாரு. தேவ பிள்ளையே, என் அன்பு மகனே, மகளேன்னு தேவன் உன்னை நோக்கி பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட உணராத ஜனமா இன்னும் என்னிடத்துல இருக்கிறியான்னு உன்னை பார்த்து கேட்கிறாரு. அவருக்கு பயப்பட முடியாத ஒரு பயம் இன்னைக்கு உன்னிடத்துல இருக்கிறதேன்னு சொல்லி கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறாரு. கர்த்தரிடத்துல கேளு, கர்த்தரிடத்துல கேளு. என் தேவனே, எனக்கு உத்தமத்தை தாங்கப்பா, எனக்கு உத்தமத்தை தாங்க ஆண்டவரேன்னு கதறி அழு. என் தேவனிடத்துல கதறி அழுந்து கேளு. அவருடைய ஜீவன் உன்னிடத்துல அவஞ்சி போக கூடாதப்பா. இயேசு கிறிஸ்துவோட ஜீவன் உன்னிடத்துல அவஞ்சி போக கூடாது. நீ கைவிடப்பட்டவனாய் போய்விடுவே, நீ நரகத்துக்கு போயிடுவே. அவர் ஜீவனை பெற்றிருக்கிற நீங்க அவரிடத்துல அழுது கேளுங்க. என் தேவனே, எனக்கு மனம் இறங்கும் ஆண்டவரே, எனக்கு மனம் இறங்கும் ஆண்டவரே கேளுங்க. கர்த்தரை பரிசுத்தப்படுத்த அவரால் மாத்திரமே முடியும். இந்த உலகத்தில் ஒருவனும் உங்களை பரிசுத்தப்படுத்த முடியாது. இந்த உலகத்தில் உள்ள ஒருவனும் உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக முடியாது. என் தேவன் இரட்சகர், அவர் மீட்பர், அவர் உத்தமர், அவர் உங்களுக்காய் மரித்தவர். அவர் ஒருவரே உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டி செல்லும்படியாய் இதோ மீண்டும் வருவேன் என்று சொன்ன தேவன் சீக்கிரமாய் வெளிப்பட போகிறாரு. சீக்கிரமாய் வெளிப்பட போகிறாரு. உன் வியாதிகளை குறித்து கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்கியா? உன் குடும்ப பிரச்சனைகளை கண்டு அழுதுட்டு புலம்பிக்கிட்டு இருக்கியா? அப்பா, நான் என்ன செய்வேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கியா? இந்த உலகம் முடிய போகிற கடைசி நாட்களில் இருக்கிறோம். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் ஆண்டவரே, நான் உம் அன்பை விட்டு பிரிஞ்சிடாதபடி, அப்பா, என் சோதனைகளிலே நான் தோற்று விடாதபடி, என் பரீட்சையிலே நான் தோற்று விடாதபடி, என் தேவனே, உம்முடைய பலத்தினாலே என்னை எடை கட்டுங்க ஆண்டவரே. என் தேவனுடைய கிருபையினாலே என்னை முடிச்சூட்டுங்கப்பா. உம்முடைய வல்லமையினாலே என்னை நிரப்புங்க ஆண்டவரே. இந்த உலகத்தை ஜெயிக்கும் பலனை நான் பெற்றுக்கொள்கிறேன். இந்த விசுவாசத்தில், இந்த சுவிசேஷத்தில் இவர்கள் நிலைத்திருக்கும்படியாய் என் தேவனுடைய ஜனங்களுக்கு கிருபை அருளை செய்வீங்க ஆண்டவரே. கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. இவர்களை கரம் பிடித்து நடத்தும். இவ்வளவு நேரமா எங்களோடு கர்த்தர் நீர் பேசினீர் ஆண்டவரே. தேவன் யார் என்று அறிந்தோம். எங்களுக்குள்ளே தேவன் மந்தீர், எங்களுக்குள்ளே ஜீவனாய் இருக்கிறீர்.
இந்த ஜீவனை கெடுத்து போடும்படியாய் ஆண்டவரே பிசாசு சதி திட்டங்களை தீட்டி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறதை என் தேவனீர் பார்க்கிறீர் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிசாசின் சதி திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அழித்து போடுகிறேன் ஆண்டவரே. வியாதிகள் அழிந்து போகட்டும். துன்மார்க்க வாழ்க்கைகள் இயேசுவின் நாமத்தினாலே என் தேவ ஜனங்களை விட்டு கடந்து போ இயேசுவின் நாமத்தினாலே. இவர்கள் பரிசுத்தம் அடைவார்களாக. என் தேவ ஜனங்கள் பரிசுத்தம் அடைவார்களாக. கர்த்தர் நாமம் இவர்களே மகிமைப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய ஜீவனை பெற்றுக் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நீதியின் பாதைகளிலே நடக்க என் தேவனே இவளை கரம் பிடித்து நடத்துவீராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தெடுக்கிறேன் அருமை நல்ல பிதாவே, ஆமென்.